பைரவி ராகத்தை பத்தி ஒன்று சொன்னோம். ஒரு இன்சிடென்ட், டிஎன்ஆர் வந்து பைரவி வந்து ரொம்ப எலாபரேட்டா ஒரு கச்சேரி மணியர்வாள் தலைமையில ஒரு கச்சேரி பெரம்பூர் சங்கீத சவால் நடந்தது. அது டிஎன்ஆர் ரொம்ப எலாபரேட்டா பைரவி வாசிச்சிருக்காரு. அந்த பைரவி மணியர்வாள் கேட்டு, என்ன பைரவி வாசிக்கள், என்ன நீங்க நாங்கெல்லாம் பாட முடியாது, இனிமே அப்படி வாசிச்சிருக்கேன் நீங்க பைரவின்னு ரொம்ப புகழ்ந்து ஸ்லாகிச்சு சொன்னாராம். இவர் கச்சேரியில பைரவி பாடியிருக்கார். அதே மாதிரி டிஎன்ஆர் வந்து இவரோட கச்சேரிக்கு வந்து உட்காந்து கேட்டு இருக்கார். டிஎன்ஆர் சொன்னாரா, ஐயர்வாள், நான் வந்து 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் வாசித்த அந்த பைரவி நீ 10 நிமிஷத்துக்குள்ள முழுங்கிடுறல, ஃபுல்லா அப்படி முழுங்கிடுறீங்க, அப்படி ஒரு எசன்ஸை நீங்க பாடிடு, அதுல என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் அதுல வந்துடுது, அதுக்கு மேல ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நீங்க பண்ணிடுறீங்க, நான் 1 மணி நேரம் வாசிச்சது எழுபடாமல் போயிடுறது அப்படின்னு ஒரு பதிலுக்கு சொல்லியிருக்காரு. அது கூட அப்படி ஒரு மியூச்சுவல் அட்மிரேஷன்.